முழுக்க முழுக்க தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த பூசல் தான் தவிர அந்த இடத்துல வந்து பாமக வேணா இன்னைக்கு பாஜக வந்து அவங்க ஓகே நீ உடைச்சிட்டு வா இல்ல நீ உடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு சொல்லலாம் இல்ல அன்புமணி ராமதாஸ் பின்னாடி நிர்வாகிகள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கலாம், ஓட்டா மாறுமா, ஓட் கன்வர்ஷன் இருக்குமா, அந்த பேரத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்க இவ்வளவு சீட்லாம் கொடுக்க முடியாதுப்பா, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு தான் கொடுப்பேன் 5 சீட்டு தான் கொடுப்பேன் பேரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அது பயன்படுமா என்றால் நிச்சயமாக பயன்படவே பயன்படாது. நீங்க வேற யாராவது புதுசா கொண்டு வர போறதா அதெல்லாம் கிடையாது. இது மறுபடியும் இந்த குடும்பத்திற்குள்ள செட்டில் ஆகும். சார் வணக்கம். வணக்கம். பாமக சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது பல பேர் பலவிதமா காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கு அவங்க குடும்பத்தினுடைய பிரச்சனைன்னு சொல்றாங்க, சில பேர் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல தந்தைக்கும் மகனுக்கும் முரண்பாடுன்னு சொல்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை என்னன்னு பாக்குறீங்க சார்? பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கா இதுல? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குங்க. பட் அடிப்படையில நீங்க வந்து ராமதாஸ் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வந்து என்னுடைய சத்தியத்தை மீறி என்னோட பையனுக்கு 35 வயதிலேயே அவரை நான் மத்திய அமைச்சராக்கினேன், அதுதான் நான் செய்த பெரும் குற்றம் சொல்லி சொன்னார். ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவா இருந்தாரு. தனக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான். எல்லா குடும்பங்களையும் எல்லா பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருக்கிற மாதிரி நமக்கான அடுத்த வாரிசுங்கிறது நமக்கு பிறந்த வாரிசு தான் அப்படிங்கறத அவரும் தெளிவாக இருந்தார். அதெல்லாம் பயணிச்சுட்டு இருந்தார். ஆனா ராமதாஸ் அவர்களுடைய உழைப்பு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நீங்க அந்த ஜாதிய சில விஷயங்கள்ல பல மாற்று கருத்துக்கள் இருக்கு, பல ஓவாமையான கருத்துக்கள் நமக்கு இருக்கு. ஆனா அவருடைய உழைப்பு மிக குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டிற்காக அவர் உழைத்த உழைப்பு, அவர் மேற்கொண்ட பயணங்கள், வீடு வீடாக கிராமமாக மேற்கொண்ட பயணங்கள், அவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களா முன்னெடுத்தாரு போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து அதே அளவிற்கு அதே மாதிரி நீங்க வந்து அறிக்கைகள், நீங்க ஒரு காலத்துல கலைஞர் அவர்கள்லாம் சொல்லும் பொழுது முதல்ல வந்து ராமதாஸோட அறிக்கையை தான் படிப்பாரு. அவர் வந்து அவ்வளவு கண்டென்ட்டோட இருக்கும். முக்கியமான சில விஷயங்களை யாருமே தொடாத சில விஷயங்களை அவர் வந்து ஒரு விமர்சனமாச்சு அறிக்கையை கொடுத்துட்டே இருப்பாருப்பா. 7வது பக்கத்துல அறிக்கை வந்துட்டே இருக்கணும். ஆனா நாட்டில் நடக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு அறிக்கை கொடுப்பதாகட்டும், நிதிநிலை அறிக்கை கொடுப்பதாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு தனியான ஒரு பட்ஜெட்னு வருதுன்னா அதற்கு மிக முக்கியமான காரணமாக பாமக இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சோ பல விஷயங்களை முன்னெடுத்து ஒரு அறிவார்ந்த தளத்திலும் முன்னெடுத்து அதே மாதிரி சமூக நீதிக்காகவும் போராடியவர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவரே சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அப்பா மாதிரி அவ்வளவு உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதான்னு கேட்டா இல்லை. அவர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. அவர் வந்தாரு, ஓகே தம்பி வந்து வளர்ந்துட்டாரு, தம்பிக்கு 35 வயசு ஆயிடுச்சு, ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுல ஒரு கொடுத்துட்டார். அதற்கு பிறகாவது இப்ப நம்ம நிறைய பொலிட்டிக்கல் ஃபேமிலியில பார்த்தோம். பொலிட்டிக்கல் ஃபேமிலியில திடீர்னு ஒருத்தர் எலிவேட் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த எலிவேட் பண்ணி கொண்டு வந்த பிறகும் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலா அவர் வந்து கரெக்டா அதை பயன்படுத்திக்கிறாரா இல்ல பயன்படுத்தாம இருக்காரான்னு சொன்னீங்கன்னா என்னுடைய விமர்சனம் இது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல பேரோட விமர்சனம் போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. தன்னுடைய அப்பாவின் உழைப்பில் எவ்வளவு தூரம் இவர் உழைத்தார். 2 விதமான உழைப்பும் பார்க்கலாம். ஒண்ணு, நீங்க அவரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாங்க, ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க, இல்ல வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. தொடர்ச்சியாக தமிழக அரசியல்வாதிகள், தமிழகத்துக்கு பாராளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் ரொம்ப போர் அட்டண்டன்ஸ்ங்க அப்படின்னா அது ரொம்ப யோசிக்க வேணாம். அன்புமணி ராமதாஸ் தான் 15% அட்டண்டன்ஸ் 20% போறதே கிடையாதுங்க. பல முக்கியமான மசோதாக்கள் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. திமுக எந்த ஆதரிச்சு வாக்களிச்சாங்களா, எதிர்த்து வாக்களிச்சாங்களா, அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்சாங்களா, எதிர்த்து வாக்களிச்சாங்களா, வேற சில கட்சிகள் என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் பத்தி கேள்வியில் அன்புமணி ராமதாஸ் போயே இருக்க மாட்டாருங்க. அவரை பத்தி நம்ம எதுங்க பேசுறோம்? அந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பல கூட்டணி கட்சிகள்கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போய் இப்ப தமிழக மக்களுக்காக நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்க ஆதரிக்கிற மசோதா ஜெயிக்கிறது தோக்குறது அதெல்லாம் அடுத்த விஷயம். என்ன உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கறதுல அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வினே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் போறதே கிடையாது, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறது கிடையாது. நிறைய கிரெடிட் எல்லாம் எடுத்துக்கலாம். நாம 107 கொண்டு வந்தேன், நான் அந்த மருத்துவத்தில் புரட்சி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றவங்க பாராளுமன்றத்திற்கு போய் அவர் என்ன செய்கிறார்ங்கிறது ஒன்று. இரண்டாவதாக கட்சியோட தலைமை பொறுப்பு, நீங்க ஜி கே மணிக்கு பிறகு கட்சியோட தலைமை பொறுப்பு வந்த பிறகு அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்தார், கட்சியை வளர்ப்பதற்கு என்ன செய்திருக்கிறார், அதோடைய ரிசல்ட்டா நீங்க வந்து தேர்தல் அரசியல்ல பாமக நமக்கு தெரியும் ஒரு 5% இருக்கும். அப்படிங்கிறதுல அந்த 5% என்பதை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரா இல்ல அட்லீஸ்ட் அப்படியே ஸ்டேபிள் பண்ணி கொண்டு வர்றாரா, எந்த மாதிரியான அடிப்படையில் அவர் வந்து கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை பார்த்திருக்காரு, எத்தனை நடைபயணங்கள் போயிருக்கிறார். நீங்க நிறைய கூட்டங்கள்லாம் போட்டிருக்காரு, அதெல்லாம் தெரியும். நீங்க வந்து மது ஒழிப்புக்காக சில கூட்டங்கள்லாம் போடுறாங்க, சில போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. இடஒதுக்கீடு ஒரே ஒரு போராட்டம் முன்னெடுத்தாரு, அதெல்லாம் விமர்சனமாச்சு, அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த கட்சி வளர்ச்சிக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருக்கிறார். இளைஞர்கள் மத்தியில் தன்னுடைய இளைஞர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்த ஒரு அன்புமணி ராமதாஸ் இளைஞர்கள் மத்தியில் அவர்களை கவர்வதற்கு எவ்வளவு தூரம் கடுமையான வேலைகளை செய்துள்ளார் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒன்னு எதிர்பார்த்தேன். என் பையன்ட்ட அன்புமணி ராமதாஸ்ட நான் வந்து என்னுடைய உழைப்பு மாதிரியே கடுமையான உழைப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அது நடக்கல. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இவர் சீனியர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திலிருந்து எகைன் நீங்க வந்து ஒரு முகுந்தன் அவர்களை உள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் என்கிறது ஏற்படுகிறது. நீங்க வந்து இல்ல 3rd ஜெனரேஷன் வேணுங்க, அந்த அளவுக்கு
ராமதாஸ்க்கு வயசாயிடுச்சு அப்படின்னா இல்ல, கிடையாது. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, தானே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நினைக்கிறாரு, தன்னோட கட்சியோட தலைமை பொறுப்பு இப்பதான் வந்திருக்கு, நம்ம நிறைய வேலை செய்யணும்னு நினைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவசர அவசரமாக அடுத்த தலைமுறையிலிருந்து அவருடைய அக்கா பையன் தான் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறதுனா, நான் எதிர்பார்த்த அளவிற்கு என்னுடைய பையன் வேலை செய்யல, அது கட்சிக்குள்ளாக இருக்கலாம் இல்ல கட்சிக்கு வெளியாக இருக்கலாம், அவர் வேலை செய்யல. அந்த வேலை செய்யாத ஒரு மிக முக்கியமான காரணத்தினால் நான் அடுத்த தலைமுறையிலிருந்து ஒருத்தரை கொண்டு வர்றேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களை திடீரென்று கொண்டு வந்தாரோ, நம்ம வாரிசு அரசியல்னு விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாரோ, அதே மாதிரிதான் முகுந்தனுக்கு வாரிசு அரசியல்ங்கிறதெல்லாம் உள்ளாவார். ஆனா அந்த குரல் வெளியிருந்து கேட்கலாம். அரசியல் விமர்சகர்கள், நம்மள அரசியல் விமர்சகர்கள் பேசலாம், பத்திரிகையாளர்கள், ஏங்க உங்க குடும்பத்துல அன்புமணி ராமதாஸ் வந்தாரு, அடுத்து முகுந்தன் வந்தாரு, உங்க குடும்ப சொத்தா இதுன்னு நீங்க கேள்வி கேட்கலாம், நம்மளா கேள்வி கேட்கலாம். ஆனா அத ஒரு மேடையில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அப்பா உட்கார்ந்து இருக்கும் போது அப்பா ஒன்று சொல்றாரு, பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் சரியா வராதுன்னு மைக்க தூக்கி போடுறதும், நீங்க அதே இடத்துல அதை மறுத்து பேசுறதும், எந்திரிச்சு நான் என்னுடைய அலுவலகம் பனையூர்ல இருக்கு, பனையூரோட பொன் நம்பர் எல்லாம் எடுத்துக்கங்க, வாங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்வது எல்லாமே நிச்சயமாக இந்த கட்சியை தான் உயர்த்தி கொண்டு வந்தோம், இந்த கட்சிக்காக தான் கடுமையாக உழைத்தோம், இந்த கட்சியில இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கிற எம்எல்ஏ ஆக்களாகலாம் இல்ல பல எம்பிகளாக்கலாம் எல்லாற்றும் காரணம் நான் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ராமதாஸ்க்கு, சீனியர் ராமதாஸ்க்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு அப்படின்னா அது நிச்சயமாக அவருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது வந்து நிறைவேற்றும் போது யார் வினை ஆற்றினால் யார் எதிர்வினை ஆற்றினால் இல்லை, இது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல நீங்க பண்ணிருக்கணும். நீங்க முகுந்தனுக்கு எனக்கு கொடுக்கறது பிடிக்கல அப்படின்னா கூட அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட இந்த கூட்டம் முடிந்த பிறகு தன்னுடைய அப்பாட்ட போயோ அல்ல தன்னோட நிர்வாகிகளாம் கூட்டிட்டு போய் இல்ல இது சரியா வரல, இந்த காரணங்களும் சரியில்லை, ஏற்கனவே நானே விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கேன், அடுத்தபடியாக அடுத்த ஒரு வாரிசு கொண்டு வரது சரியில்லை அப்படின்னு அவர் முன் வச்சு பேசியிருக்கலாம். அந்த பொது மேடையில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த மாதிரி செய்தது என்பது கண்டிப்பாக எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் தான். அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக அவர் செய்தாரா என்றால் நிச்சயமாக இல்லைன்னு தான் பார்க்கிறேன். இப்பொழுது கூட்டம் அந்த சோழனூர்ல கூட்டம் போட்டுட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் விடுதலை கிடைச்சிருச்சு, எனக்கு இனிமேல் கடுமையாக வேலை செய்ய போறேன், இனிமேல் நம்ம நிர்வாகிகளை பார்க்க போறோம், இனிமேல் இந்த போலி மெம்பர்ஷிப் எல்லாம் பண்ணாதீங்க, வாங்க நம்ம எல்லாம் வந்து சரியான மெம்பர்ஷிப் கொடுங்க அப்படிலாம் சொல்லி சொல்றாருல. எனக்கு என்ன பெரிய குழப்பம்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மருத்துவரைய சொல்லிட்டு இருந்தாரு இது வரைக்கும் உங்கள்கிட்ட. தம்பி நீ வேலை செய்யாதப்பா, நீ வந்து மெம்பர்ஷிப் பண்ணாத தம்பி, கட்டமைப்புக்கான வேலைகளை பார்க்காத, நடைபயணம் எங்கேயும் போகாத, மீட்டிங் போடாத அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இவ்வளவு நாள் ஏதோ கூண்டு கிளியாக மருத்துவர் ராமதாஸ் இவர் அடைச்சு வச்சிருந்த மாதிரி இன்னைக்குதான் அவர் வெளியே திறந்துட்ட மாதிரியும் இது பேசுறாரு. இதே பல முரண்களாக இருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது கொள்கை வழிகாட்டியாக ராமதாஸ் இருப்பார், எங்களுடைய கட்சியின் உருவாக்க தலைவராக அவர் தான் எப்பொழுதும் இருப்பார், அதுல எந்த மாற்றம் இல்லை, அவருடைய வழியில் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் கட்சியோட தலைவரா நான் தான் இருப்பேன், தலைவராக இருந்து அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே முரணான ஒன்று நான் நினைக்கிறேன். அப்பா உங்களுக்கு இன்னைக்கு அப்பா என்ன யோசிக்கிறார், நீ தலைவரே இல்ல தம்பி, நீ செயல் தலைவராக இரு, நீ தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு உங்க அப்பா. அப்பாவின் வழி பின்பற்றுகின்ற மகனாக இருந்தால் அவர் செய்ய வேண்டியது, அப்பாவே சொல்லிட்டாருங்க, நான் வந்து கட்சிக்காக நான் அடிமட்ட தொண்டனா, அதை வந்து அந்த டயலாக் எல்லாம் விடுறாரு, கட்சிக்கு அடிமட்ட தொண்டனா கூட உழைக்க தயார்னு சொல்லிட்டு கட்சியின் தலைவனாக நான் எல்லாம் செய்வேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதுவே மிகப்பெரிய முரணாக இருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் சரியாக வேலை செய்திருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல வேற யாராவது அவர் அங்க ஃப்ரீயா செயல்பட விடாம பின்னாடி இருந்து தடுக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரா? இல்ல அதான் நமக்கு புரியல. நீங்க யார் தடுக்க முடியும்? நீங்க அவரை வந்து எலிவேட் பண்ணி அவர் மத்திய அமைச்சராக இருந்தாலும் நீங்க யாருக்கு முதல் சாய்ஸ்? நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் தான். தர்மபுரியில எம்பியா நிக்கிறேன், யாரு கேண்டிடேட்? அன்புமணி ராமதாஸ் தான். இந்த கட்சியோட தலைவராக யாரை கொண்டு வரணும்? அன்புமணி ராமதாஸ் தான். இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கிறாரு, முழுக்க எலிவேட் பண்ணி கொண்டு வர்றாரு. நீங்க வந்து உருவான தலைவர்கள் இருக்கிறாங்க, உருவாக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லாமே, இப்போ கலைஞர் வந்து உருவான தலைவர், ராமதாஸ் உருவான தலைவர். அவர்கள்லாம் போயிட்டு மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனைகளை அணுகி உருவான தலைவர்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு வந்து எல்லா வாரமும் உருவாக்கப்பட்ட தலைவர் இருந்தார்கள். ஆனா நீங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் எழுதுறாங்கல்ல பேஸ்புக்லாம், ஸ்டாலினை பாருங்க, நீங்க ஸ்டாலின் கடுமையாக உழைத்தார், தான் அப்பா தான் அவரை கொண்டு வந்தாருன்னா கூட அதுக்காக உழைத்தார், கடுமையாக உழைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அதுக்கப்புறம் வரார். உதய ஸ்டாலின் பத்தி நமக்கு இன்னும் தெரியாது, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றது, அவர் அந்த கடுமையான உழைப்பை கொடுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து ஃபுல்லா உங்களுக்கு பவர் கொடுக்கிறார். நீங்க தலைவருங்கிறது என்னங்க, நீங்க பொதுக்குள்ள என்ன அதிகாரம் கொடுக்குறாங்க, எல்லாமே நீங்க தான், ஆனா என்ன என்னோட வழிகாட்டுதல் படி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லும் பொழுது எல்லா அதிகாரங்களும் உங்களிடம் இருக்கிறது, குவிந்து கிடக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இந்த தேர்தல் அரசியல்ல வந்து ஒரு பெரிய பின்னடைவும் இதுக்கு ஒரு காரணம். நீங்க தேர்தல் அரசியல்ல 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு அன்புமணி ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நீங்க அந்த தேர்தல்ல ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு, திமுக கூட்டணிக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. அந்த தேர்தல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரா மாறிச்சது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அதில் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எடுக்காம திமுகவோட அவர் போயிருந்தாருன்னா அன்னைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்கும். அது திமுக வெற்றி மட்டும் கிடையாது,
2019 இருக்கட்டும் 21 இருக்கட்டும் அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில இன்னைக்கு இருக்கிற இந்தியா கூட்டணியில நீங்க தொடர்ச்சியாக பாமக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா 2016 நீங்க இந்த பக்கம் மக்கள் நல கூட்டணியில தான் வந்து திருமாவளவன் இருந்தார். சோ அந்த கூட்டணியில அன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. 2016 அந்த ஆப்ஷன் போன பிறகு 2019 எப்பொழுது நீங்க திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் போய் ஐக்கியமாயிட்டாரோ அவருக்கு பிறகு சொன்னது பாமக பாஜக இருக்கின்ற கூட்டணியில் பயணிக்க மாட்டேன். ஸ்டாலின் வந்து என்ன பார்த்தாரு, ஓகே நமக்கு வந்து இந்த வட மாவட்டங்கள்ல நீங்க ஆயுதாவடர்கள் ஓட்டுக்கு நமக்கு வேணும், நமக்கு வந்து வன்னியர்கள் ஓட்டு ஓரளவுக்கு தான் வருது, ஆனா அதுக்கு எதிரான ஓட்டு நல்லா கன்சல்டேட் ஆகுது, அதுக்கு திருமாவளவன் முக்கியம் சொல்லிட்டு 2019 2021 ரெண்டு டைமே ஆப்ஷனே இல்லாம போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன, நீங்க வந்து தனிச்சு நிக்கலாம், இல்ல வந்து நீங்க கூட்டணிக்கு போகலாம். அவர் 2019 பாராளுமன்ற தேர்தல் நம்ம வந்து கூட்டணி தாங்க போகணும் முடிவெடுத்து பாஜக கூட்டணிக்கு போறாங்க. 2021 அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஆனா 2024 உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்குது. என்ன சாய்ஸ் கிடைக்குது, அதிமுக பாஜக வெளியே வர்றாங்க. அவங்க சில காரணங்களால இல்ல நாங்க அந்த கூட்டணியில தொடர விரும்பல, நாங்க பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் தனிச்சுதான் களம் காண போகின்றோம், எங்களுடன் கூட்டணிக்கு வருபவர்கள் வரலாம். அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல சீனியர் ராமதாஸ் யோசிச்ச விஷயம் என்ன, அவர் சொல்றார், நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு போலாம்னு சொல்லி சொல்றேன். அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தா வட மாவட்டங்கள்ல நம்ம வந்து 3 to 6 எம்பிக்கள் வரைக்கும் நமக்கான சில எம்பிக்களை உருவாக்கி இருக்கலாம், அதிமுக நம்ம வந்து மியூச்சுவலா ஓட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கின்றது. ஆனா என்னுடைய கால்களை பிடித்துக் கொண்டு அன்புமணி ராமதாசும் சௌமியா ராமதாசும் கால்களை பிடித்துக் கொண்டு கேட்ட காரணத்தினால் வேற வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அடுத்த நாள் எனக்கே தெரியாது, அந்த விருது கொடுக்கும் போது பாரத் மாதா கி ஜெயம் கோஷத்தோட போட்டுட்டு பிஜேபி காரங்களாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதில் ஒரு பார்வை என்னன்னா, அவர் எப்படி யோசிக்கிறார், இல்ல நமக்கு வந்து எப்பொழுதுமே நீங்க 2019 நினைக்கிறேன் அந்த நேரத்திலும் நீங்க வந்து இந்த சேலம் மெட்ரோ சாலை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரே மேடையில நிதின் கட்கரி இருக்காரு, சீனியர் ராமதாஸ் இருக்காரு, பாமக இருக்காங்க. நிதின் கட்கரி அப்ப என்ன சொன்னீங்க, பாமக வந்து 8 வழி சாலை இருக்கக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட்டு அது வழக்குல வெற்றி பெற்று அடுத்த கேவியட்டும் போடுறாங்க, ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க. அந்த நிலையில அவங்க இருக்காங்க. நிதின் கட்கரி சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, நாங்க சாதிச்சே தீர்வோம். ஒரு நெருடலாக இருக்கு சீனியர் ராமதாஸ்க்கு. என்ன, நம்ம ஒரு பக்கம் மக்களுக்காக போராடி இந்த வடமாட்டு மக்களுக்காக போராடி இந்த ப்ராஜெக்டை நிறுத்தினா நம்ம கூட்டணி கட்சின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இதை வந்து செயல்படுத்தியே தீர்வுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி பல நிறுவனங்கள் அவருக்கு வந்து இந்த பாஜக கூட்டணியில் போவதில் அவருக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஆனா சாய்ஸ் இல்ல, 2019 சாய்ஸ் இல்ல, 2021 சாய்ஸ் இல்ல, 2024 சாய்ஸ் கிடைக்கும் போது நீ ஏன் அதை விடுற, இந்த சாய்ஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கின்றது. அதுல ஒரு முரண் வந்த காரணத்தினாலும் நம்ம பேச்சு நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து வெளிப்படையான ஒன்று. மறைமுகமான ஒன்று இன்னைக்கு தெரியும் நமக்கு வந்து பெரிய கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பேரம் பேசுறாங்க. அந்த பேரத்திற்கு ஏற்றார் போல் வந்து யார்கிட்ட இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்கு. அப்ப அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டில்மெண்ட் சீனியர் ராமதாஸ் நடந்துச்சா இல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் நடந்துச்சா அப்படிங்கிற விஷயமும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நினைக்கின்றேன். சோ ஆனா அன்புமணி ராமதாஸ் அந்த விஷயத்துல கூட நீங்க வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியாக இருக்கலாம், 2024 என்டிஏ கூட்டணிக்கு போறதாக இருக்கலாம், அது வரைக்கும் எல்லாமே வந்து அன்புமணி ராமதாஸோட முடிவு தான். அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் சரி பரவாயில்லன்னு சொல்லி விடுறார். இந்த தடவை என்ன நடக்குது, அமித்ஷா அவர்கள் வரப்போகிறார் என்று தெரிந்த உடனே அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் ஓகே நம்ம போய் இந்த செட்டில் ஐக்கியமாயிரம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர அந்த நேரத்துலதான் அவசரமாக சீனியர் ராமதாஸ் என்ன பண்றாரு, இல்லங்க நீங்க வந்து தலைவரே இல்ல செயல் தலைவராக செயல்படுங்க, அந்த முதல் நாள் தான் கரெக்டா பண்றாரு. ஏன்னா இல்லாட்டி அந்த கூட்டத்துக்கு போயிருப்பார். இவ்வளவு அவசரமாக நாம் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் நம்ம மறுபடியும் தோத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டுதான் அதை மட்டுப்படுத்துவதற்கு தான் ராமதாஸ் அவர்கள் அந்த முடிவு எடுக்கிறான்னு பார்க்கின்றேன். அவருக்கு இந்த கூட்டணிக்குள் பயணிப்பதில் இன்னைக்கும் சாய்ஸ் இருக்கா, ஆப்ஷன் இருக்கா, போகதான் தெரியும். இவருக்கு வேற சாய்ஸ் இருக்கா, இந்தியா விட்டுட்டு புதுசாக இவங்களே கூட்டணி அமைக்கலாமா, இல்ல வேற சில பிளேயர்ஸோட சேர்ந்து போகலாமா, இல்ல திமுக போகலாமா, திமுக போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அங்க வந்து திருமாவளவன் இருக்கிறதுனால. அப்போ என்ன சாய்ஸ் இருக்கு, நம்ம பொறுமையா யோசிக்கலாம். அவசரமாக போய் நம்ம அங்க போய் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதும் அதற்காகத்தான் அந்த முடிவுகளையும் நான் எடுப்பேன். கூட்டணி குறித்து ஒரு முடிவுகளை நான் எடுப்பேன், யாருக்கு சீட்டு கொடுக்கணுங்கிற முடிவுகளை நான் எடுப்பேன். இந்த நேரத்துல என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அவர் எடுக்கிறான்னு பாக்குறேன். இதுல பாஜக கூட்டணிக்கு போறதா வேணாமாங்கிறதுல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா பொதுவான ஒரு கருத்து உருவாக்கம் வெளியில பரவலா பேசப்படுறது, பிஜேபி வந்து பல மாநில கட்சிகளை இரண்டாக உடைத்திருக்கிறது. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அதிமுகவை தொடர்ந்து தற்போது பாமகலையும் அவங்களுடைய ரோல் இருக்கு, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. அந்த கருத்துல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல, நான் அதுல முழுசா உடன்படல. நீங்க ஆனா பாஜக பொதுவாக பல கட்சிகளை உடைச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து அதுக்கான காரணங்களாக இருந்திருக்காங்க. பல கட்சிகள் இல்லாம செஞ்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்த கட்சிகளே இன்னைக்கு சோடு தெரியாமலே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் மிக மோசமா அவங்களை காலி பண்ணிட்டாங்க. நீங்க வந்து ஒரு அம்ப்ரலா மாதிரி ஃபார்ம் பண்ற அமித்ஷா தலைமையில நான் காங்கிரஸ் எல்லாம் உணா வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் காலி பண்ணாங்க. உண்மைதான். மகாராஷ்டிராவா இருக்கலாம், உத்தவ் தாக்கரே கட்சியாக இருக்கலாம், பல கட்சிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா பாமக வந்து அவங்களுடைய ஓன் டிசிஷன் தான் நான் பாக்குறேன். இது வந்து இந்த ஸ்பிளிட்டுக்கு காரணம் இல்லை, இன்னைக்கு ஸ்பிளிட் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்திற்கு காரணம்
முழுக்க முழுக்க தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த பூசல் தான் தவிர அந்த இடத்துல வந்து பாமக வேணா இன்னைக்கு பாஜக வந்து அவங்க ஓகே நீ உடைச்சிட்டு வா இல்ல நீ உடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏன்னா எந்த ஒரு கூட்டணியாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியாக இருக்கலாம் இல்ல பாஜக கூட்டணியாக இருக்கலாம், எந்த ஒரு தலைவருக்குமே ஒரு ஒன்றுபட்ட பாமக தான் அவங்களுக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு பார்ட்னரா இருப்பாங்களே தவிர பிளவுபட்ட பாமகங்கிறது அது வந்து நிச்சயமாக சக்தி கொடுக்காது. நீங்க இன்னைக்கு சொல்லலாம் இல்ல அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கலாம், ஓட்டா மாறுமா, ஓட் கன்வர்ஷன் இருக்குமா, இன்னைக்கு வந்து சீனியர்ஸ் யார் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்குது. மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்கன்னா அந்த கூட்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் ஃபியூச்சர் அவர் தான் அப்படிங்கறதுல ஏன்னா அவர் இளம் வயது, அவர் தான் நீண்ட நாட்களுக்கு இந்த கட்சியில் பயணிக்க போகிறார் அப்படிங்கிற பார்வையில நிர்வாகிகள் வரலாம். ஆனா பாமகக்கு இருக்க அந்த வாக்கு வங்கி என்பது இன்னைக்கு உடஞ்சிருச்சுன்னா இது வருமானு கேட்டீங்கன்னா அது வராது. அது பாஜகக்கே கூட அது ஆபத்தா தான் முடியுது. என்னங்க ரெண்டா உடஞ்சு வர்றாங்க, இவங்களுக்கு வந்து அந்த பேரத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்க இவ்வளவு சீட்லாம் கொடுக்க முடியாதுப்பா, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு தான் கொடுப்பேன், 5 சீட்டு தான் கொடுப்பேன், அந்த பேரத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அது பயன்படுமா என்றால் நிச்சயமாக பயன்படாது. அப்படி இருக்கும் பொழுது பாஜக இதுல ஒரு பெரிய ரோல் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒவ்வாமை இருக்கு, அதனால எல்லாவற்றையும் அதன் பொறுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் பாஜக தான் அப்படிங்கிற பார்வை எடுக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இந்த பாமக விஷயம் பொறுத்த வரைக்கும் பாஜக பெருசா ரோல் பிளே பண்ணது நான் நினைக்கல. திமுகவையும் சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. திமுக தான் டாக்டர் ராமதாஸுக்கு பின்னாடி இருக்கு, ஜி.கே. மணி மூலமா இந்த நடவடிக்கைகளை டிஎம்கே பண்ணுதுன்னு. டிஎம்கேக்கு எலக்ட்ரோரலா ஏதாவது கெயின் இருக்கா பாமக இப்படி ஸ்பிளிட் பண்றதுனால? இல்லங்க, நீங்க கெயின் இருக்குங்க. நீங்க ஸ்பிளிட் ஆனிச்சுன்னா நீங்க இப்ப அதிமுக ஸ்பிளிட் தான் நீங்க திமுக ரொம்ப வலுவா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு இது தொடர போதா, இப்ப வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் நீக்க போறாரா, இல்ல நீங்க வேற யாராவது புதுசா கொண்டு வர போறாரா, அதெல்லாம் கிடையாது. இது மறுபடியும் இந்த குடும்பத்திற்குள்ள செட்டில் ஆகும், இது கூட ஒரு செட்டில் ஆயிடும். நமக்கு வந்து இப்ப சில குடும்ப விஷயங்கள் பேச முடியாத சில விஷயங்களும் இருக்கும். நீங்க வந்து குடும்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கும். இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க முகுந்தன் இருக்காரு, முகுந்தனுடைய தம்பி இருக்காரு, அவர் அந்த முகுந்தனோட தம்பி வந்து யாரை கல்யாணம் பண்ணிருக்காரு, அன்புமணி ராமதாஸோட 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. சோ கிட்டத்தட்ட அவர் மாமனார் மருமகனா இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அக்கா பையங்கிறது ஒண்ணு அப்படிதான் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு அப்படிதான் இருக்காங்க. இதில் சில உறவு சிக்கல்கள் ஏதாவது இருக்கலாம். இல்ல இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, பாம்பளை பாக்குறாங்க. அது வந்து இந்த சௌமியா சைடு எடுக்கலாமா, இல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் சைடு எடுக்கலாமா, இல்ல ராமதாஸ் அவருக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, இந்த மாதிரியான சில சிக்கல்கள் குடும்ப சிக்கல்களும் இதில் இருக்கதா சொல்றாங்க. அப்போ இது சுற்றி இந்த குடும்பத்திற்குள்ளதான் இது செட்டில் ஆகி நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாமே செட்டில் ஆயிடும். இது வந்து எல்லாருமே ஒன்றுபட்ட ஒரு பாமக இருந்தால் சரியாக வரும். அதுதான் இப்ப ஒண்ணுல இங்க மாநாடு, மகளிர் மாநாடு ஒன்று கூப்பிட்டிருக்காரு. அந்த மகளிர் மாநாடுக்கு நான் அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறேன்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான், அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முகுந்தன் ஒரு பெருமிதத்தோட இருக்காரு இல்லையா. முகுந்தன் வந்து அது பின்னாடி என்ன அரசியல் நமக்கு தெரியாது, ஆனா எதிர்காலம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான். இந்த கட்சியில தான், அந்த கட்சிக்காக நான் வந்து என்னோட பொறுப்பை நான் விட்டு கொடுக்குறேன், இந்த ராஜினாமா பண்றேன்னு சொல்றாருல, ஒரு பெருமிதத்தோட வெளியே போறாருல, அந்த பெருமிதம் அன்புமணி ராமதாஸ்க்கு எங்கே போனதான் என்னுடைய பார்வை. மறுபடியும் நீங்க தான் தலைவராக போறீங்க, உங்களை விட்டு அப்பா உங்க வேற யாருக்காவது அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து கொடுக்க போறது கிடையாது. கொஞ்ச நாள் செயல் தலைவர் சரி செயல்பட்டாரு, அதுக்கு பிறகு வந்து நான் தலைவராக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல போறாரு. ஆனா இன்னைக்கு அவரை முழுக்க எதிர்க்கிற ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத கேள்வியாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் நீங்க வந்து அதை ஆண்டர்னைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பா இல்லாட்டி நீங்க எங்க இருந்து வந்திருப்பீங்க, நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க எங்க இருந்திருப்பீங்கன்னே தெரியாது. அவர் தான் உங்களை வளர்த்து இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சராக ஆக்குனதோ இல்ல வந்து இந்த இடத்துக்கு பொசிஷன் கொண்டு வந்து அவர் தான். அப்படி இருக்கும்போது இதுல வந்து எலக்ட்ரல் கெயின்ஸ்க்காக சில பேர் பண்றாங்க, இல்ல வந்து வேற சிலர் தூண்டுதலோட பண்றாங்கன்னா அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரல் கெயின்ஸ் இருக்கும், ஆனா இது ஸ்பிளிட் ஆனிச்சுன்னா ஏற்கனவே வந்து வன்னியர் ஓட்டுங்கிறது ஓரளவுக்கு திமுகவிற்கு போகுது, இன்னும் கூடுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகவுக்கும் போகும். அதிமுக ஏற்கனவே பெரும்பாலான வன்னியர் வாக்கள் போயிட்டு இருக்கு, அதுவும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இவர்களும் உணர்வார்கள். ஒன்றுபட்ட பாமக என்பதுதான் நிச்சயமாக அந்த எந்த ஒரு கூட்டணிக்கு போனாலும் சரி, இவர்கள் ஒரு புதிய கூட்டணி அமைத்தாலும் சரி, அதற்கு அதுதான் வலு சேர்க்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால இதனால மொத்தமா பிரிஞ்சிட போறாங்க. தேர்தல் வரைக்கும் 2026 தேர்தல் வரைக்குமே இது இப்படிதான் இருக்கு, 2 கட்சியாக செயல்படும், இல்ல வந்து அங்கீகாரமே இல்லாம இருக்கும், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன்.